ஐயனார் துணை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா வானதி இன்னுமே பாண்டி மேலே ரொம்பவே கோவமாக இருக்காங்க. அவங்க செஞ்ச சாப்பாடை பார்த்தீங்கன்னா பாண்டி வீட்டில் உள்ள எல்லாரும் குறை சொன்னனால ரொம்பவே நான் உனக்கு டார்ச்சராக தெரியுறேன். நான் என் மரியாதையை இழந்துட்டு உங்ககிட்ட வாழணும்னு அவசியம் இல்லை. எனக்கு நீ வேணா, நான் வேறு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா கிட்டேயும் சொல்லிட்டு பாண்டிக்கிட்டேயும் சொல்லுவாங்க. பாண்டியும் ஓரளவுக்கு பொறுமையாக இருந்தார். இதுக்கப்புறம் வந்து பொறுமையாக இருக்க முடியாது, என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு வந்து பார்க்கவும் அந்த வானதி கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா, நீ வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா தாராளமாக பண்ணிக்கோ, தினம் தினம் ஒரு டார்ச்சர் என்னால் கேட்க முடியாது, டெய்லி இப்படியே கத்திக்கிட்டே இருக்க, நான் இனிமேல் நிம்மதியாக இருப்பேன் கத்தாமல், நான் கூட உனக்கு மாப்பிள்ளை பார்த்துறேன், தாராளமாக நீ கல்யாணம் பண்ணிங்கன்னு சொல்லிடுவாங்க. அப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அப்படி தானே, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி கோச்சிக்கிட்டு போயிடுவாங்க. இந்த விஷயத்த பாண்டி பார்த்திங்க அப்படின்னா வேறு கல்யாணம் பண்ணிக்க போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லவும் எல்லாரும் வந்து ரொம்பவே சோகமாயிருவாங்க. ஏன் வானதி இப்படி பண்ணுறா, கோவத்தில் இப்படி எடுக்கிற முடிவெல்லாம் சரிப்பட்டு வராது, நாங்கள் வேணால் பேசட்டுமான்னு சொல்லிட்டு நிலாவும் சோழன்னு கேட்பாங்க. அதுக்கு வந்து பாண்டி வந்து பேச வேணான்னு சொல்லிடுவாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம போய் பேசுவேன்னு சொல்லிட்டு நிலாவும் சோழனும் முடிவு எடுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனைலாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.